அனைவருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியீட்டாக வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் முரளி ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேல எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமா நான் டே நைட்டா ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்ப நான் அக்யூஸ்ட் ஆகி நிக்கிறேன். இப்ப எனக்கு நம்ம உதவா எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்துல எனக்கு கோர்ட் நோட்டீஸா வந்துட்டே இருக்கு. நான் வாங்க நினைச்சு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேரா எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன். உண்மையாவே அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது நான் உதயா நான் சொல்றேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இப்ப நிச்சயமா எல்லாருமே மேடையில இருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமா பேசும்போது படத்தை பத்தி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே இங்க ஒரு குடும்பமா அங்க 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிக்க வைக்கிறது காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு எங்க எல்லாரையும் ஒரு மேடை நிக்க வைக்குது. அந்த நட்பு ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தா கூட அதை நான் ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்ட்ங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல அக்யூஸ்ட்ங்கிறது கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்ட்ங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்க குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சி எல்லாருமே அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் நிராபராதியா விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி உங்க படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லா அவமானங்களையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் கஷ்டப்படுத்தவே படுத்தார். எவ்வளவு வேணாலும் அவமானத்தை கூட சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு எப்படி விக்ரமுக்கு ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி உதயாவுக்கு இந்த படம் அமையுங்கிறது நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில படம் எடுக்க சொன்னா ஸ்டன்ட் சினிமாவுக்கே 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்க 1.5 கோடியில இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ்ல பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்ல உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு நினைப்போம். அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யாருக்காருன்னா ஸ்டன்ட் சினிமா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் சொல்லும் போது தெரிஞ்சது உண்மையாவே எல்லா டெக்னீஷியனும் இது சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்புல எல்லா டெக்னீஷியனும் நீங்க கொண்டு மேடையில ஒரு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபுவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் ஒரு மாலத்தீவு சாங் போனோம். அதுல 3 சாங் இருக்கும். அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும் தான் வந்தார். அவர் அசிஸ்டன்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தாரு. அவ்வளோ பிரம்மாண்டமா. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு நான் தனியாக இண்டிபெண்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு நீங்க முதல்ல நீங்க எங்க யூனியன்ல மெம்பர் ஆயிருந்தோம். நீங்க நான் மெம்பரா இருக்கீங்க. அது போல இன்னைக்கு மேடையில முரளி சாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் முகம் பார்க்காம இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதான் நான் உள்ள வந்தவொடனே அதை கண்டு பண்ணி வாங்க வாங்க சார்னு சொன்னாரு. அதுதான் 25 வருஷமா நாங்க ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது அதுதான். அந்த இதயத்திலிருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகள்ல முரளி என்னைக்கு என்ன விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் சில வார்த்தைகளை அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் இருக்கிற தலைமை கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனா ஒரு காலத்திலும் நான் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்ல அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்க வேற யாரும் என்னை விட பெரிய ஆளா நீங்க பெரியன்னா அதிகமா ஒர்க் பண்ணவங்கள நீங்க உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சின்சியரா
தமிழ் இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாதான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது வந்து படத்துல நடிக்கிற ஆர்டிஸ்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் எதுக்குன்னா எங்க சுதந்திர பறிபோதே, எங்களோட இது கருத்தை சொல்லக்கூடாது, நாங்க என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியா தவறான்னு பாக்குறது இல்லை. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞரா நீங்க கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பெங்களூர்ல என்ன பண்றாங்க, டெத் லைஃபுக்கு நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்ப நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்றாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாத்துக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒருவேளை நீங்க வந்து அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தா மக்கள் நீதி மையம் இங்க வந்து நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுதான் வந்து சரியா, அவர் அப்போ வந்து சரியா இருப்பாரு. ஆனா நீங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்க இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும், பதிலுக்கு நீங்க எங்களை சப்போர்ட் பண்றதை நினைச்சு நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்க இருக்குன்னு சொன்னா வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னா அது நல்லா இருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேர்க்கும். இந்த சினிமாவில் வந்து ஜாதி, மதம், மொழி, இப்போ பாருங்க பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, நீங்க வேற பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமை போடும். அதனால எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கும் இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமா இங்க சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பு பண்ணல. இப்போ ஒரு இதே படம் ஒரு வேளை கமலஹாசன் சாரா இருந்தால் சமாளிக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாப் வந்து ரிலீஸ் பண்ண முடியாம போக ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்னைக்கு வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு, எங்க சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும். உண்மையாவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார், உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க, பல்வேறு முறைகள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் டைரக்டர் கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்க போட்ட பட்ஜெட் படி, நீங்க போட்ட பிளான் படி படம் முடிக்காம எக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்க சம்பளத்துல இருந்து நாங்க பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் நாங்க. இது வந்து இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ, கமலக்கண்ணனோ, செந்தாமரையோ, நம்ம பன்னீரோ எல்லாரும் இருக்கீங்க. நீங்க வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினைச்சா அது நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது இப்போ தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் வந்து இது மாதிரி வந்து நீங்க லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழல் வந்து அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால வந்து கைது செய்யப்பட்டார் அழகப்பன். அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க. அது சரி பண்ணா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சொல்லியிருக்கேன், பல மேடையில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முரளி சார்கிட்டையும் வேற மேடையில் வச்சே சொன்னேன், அன்னைக்கு கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா நீங்க முடிவு பண்ணீங்க. அந்த வகையில முரளி சாருக்கு இந்த மேடையில வந்து ஒரு ரிக்வெஸ்ட். அதனால நான் என்ன சொல்ல வர விரும்புனா, எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்லை, தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது, காலதாமதம் ஆயிடுச்சு, இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த படம் நிச்சயமா உதயா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல அக்யூஸ்ட் வந்து 25 வருஷம் நீங்க சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவ்வளவு சீனியரா நினைப்பாங்க. இப்பதான் நியூ ஃபேஸ்ங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து
அப்ப நியூ பேஜ்ங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளவு அழகா எல்லாமே சிறப்பா செட் ஆயிருக்கு. இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் இப்படி வச்சாரு, கண்ணை மூடினாரு. அப்ப அவருக்கு தெரியும் ஆர்டிஸ்டுக்கு போட்டு நீங்க லைட்டை கொளுத்தும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கைத்தட்டாரு டேனி. அது போல எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்க வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நாங்க படாத பாடு போட்டோம். ஆனா சத்தியமங்கலத்துக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்க படத்தை பார்த்து இன்னைக்கு மேடையில வந்து நிக்கிறார் சொல்லும்போது நிச்சயமா உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. பல புதிய இளைஞர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியா இருக்கும். அதனால உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கணும். பிரபு சீனிவாசோ இல்ல வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அது போல வந்து நம்மளுடைய நியூஸ் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தாருக்கு. அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்ன அவருக்கு வந்து நீங்க வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்புல ஆக போறீங்கன்னு அவருக்கு சொன்னேன். அவரு இன்னைக்கு அடுத்த படமா நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போ அக்யூஸ்ட்ல பாக்குறேன். அந்த ரீ ரெக்கார்டிங் உண்மையவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங் அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து அவ்வளவு அழகா கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக் இருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.